இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில பிரசன்ட் பர்ஃபெக்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எளிமையான முறையில எப்படி ஆங்கிலத்திலே நாம் பேசுவது என்று தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே ஹேஸ் அண்ட் ஹேவ். How are you going to use this has and have in different situations? How are we going to use has and have in different situations? நான் ஒரு பஸ் ஓட்டியிருக்கிறேன், நான் ஒரு பேருந்து ஓட்டியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், செய்திருக்கிறேன், ஓட்டியிருக்கிறேன், சாப்பிட்டிருக்கிறேன், குடித்திருக்கிறேன், இந்த மாதிரியான இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன், ஓட்டி இருந்தான், பார்த்து இருந்தான், அது வந்து பாஸ்ட் டென்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் only we are now going to see. நான் ஒரு பேருந்து ஓட்டிருக்கேன், ஓட்டினேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஓட்டுகிறேன் அப்படிங்கிறத பிரசன்ட் டென்ஸ், ஓட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறத பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஓட்டினேன் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸ், ஓட்டுகிறேன் அப்படிங்கிறத பிரசன்ட் டென்ஸ். ரீல் ஓட்டினேன், ரீல் ரீலா ஓட்டுறான் பாடுறா அப்படின்னு சொல்லுவான். யாராவது ஒருத்தர் நல்ல கதை விடுறான்னு வச்சுங்களேன், ரீல் எப்படி ஓட்டுறான் பாடுறா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? ஓட்டினேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஓட்டுகிறேன் அப்படிங்கிறத பிரசன்ட் டென்ஸ், ஓட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறத பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதை நம்ம எப்படி எழுத போறோம், நம்ம எப்படி இதை பேச போறோம்? நான் ஐ ஹேவ், ஐ வந்தாலே ஹேவ், ஐ ஹேவ். ஓட்டுறதுக்கு என்ன? டிரைவ், டிஆர்ஐ விஇ, டிரைவ். கார் ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, ரீல் ரீலா படம் ஓட்டுறது, அதுக்கு டிரைவ். ஐ ஹேவ். படம் ஓட்டுறதுக்கு டிரைவ் வராது, ஐ ஹேவ் டிரைவ். ட்ரிவன் வரும், டிரைவ், ட்ரோ, ட்ரிவன். பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹேவ் ட்ரிவன், நான் ஓட்டி இருக்கிறேன். என்ன ஓட்டிருக்கீங்க? படம் ஓட்டிருக்கீங்களா? பஸ் ஓட்டிருக்கீங்களா? என்னது? பேருந்து. ஐ ஹாவ் ட்ரிவன் ஏ ஒரு, ஐ ஹாவ் ட்ரிவன் ஏ பஸ், ஐ ஹாவ் ட்ரிவன் ஏ பஸ். ஐ ஹாவ் ட்ரிவன் அ கார், நான் ஒரு கார் ஓட்டிருக்கிறேன். ஐ ஹாவ் ட்ரிவன் எ பைக், நான் ஒரு பைக் ஓட்டி இருக்கிறேன். ஓகே, நான் ஒரு ஏரோப்ளேன் ஓட்டி இருக்கிறேன். ஐ ஹாவ் ட்ரிவன் அன் ஏரோப்ளேன். நான் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டிருக்கிறேன். ஐ ஹாவ் ட்ரிவன் எ ஹெலிகாப்டர். ஓகே, அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். ஐ ஹாவ் ட்ரிவன். நானுக்கு பதிலா அவன் ஓட்டி இருக்கிறான். அவன் ஒரு பேருந்து ஓட்டிருக்கிறான். இதை எப்படி சொல்லுவீங்க? ஐக்கு பதிலா என்ன போட போறீங்க? அவன். அவனுக்கு ஹி. ஹி ஹாவ் ட்ரிவன் எ பஸ் வருமா? கரெக்டா? ஹீக்கு பக்கத்துல என்ன வரும்? ஹி, ஷி, இட். இது மூணு வந்தாலுமே ஹேஸ். மறந்துடக்கூடாது.
ஆல்ரெடி ஐ ஹவ் given you a tabular column. அந்த டேபுலர் காலம் நீங்க பக்கத்திலே வச்சுக்கோங்க. அந்த டேபுலர் காலம் பக்கத்திலே வச்சுட்டு நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா he வந்தா என்ன வரும்? has. he வந்தா has. he has driven a bus. he has driven a bus. அவன் ஒரு பேருந்து ஓட்டி இருக்கிறான். he has driven a car. அவன் ஒரு கார் ஓட்டி இருக்கிறான். he வந்தா has. she வந்தா has. it வந்தா has. புரியுதுங்களா? I, we, you, they இதெல்லாம் வந்துச்சுன்னா have. he, she, it இதெல்லாம் வந்துச்சுன்னா has. he has driven a bus. அவன் ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறான். புத்தகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரிசு. பரிசு. அவன் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். அவன் ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறான். எப்படி நீங்க இங்கிலீஷ்ல நீங்க சொல்லுவீங்க? How will you speak this particular sentence in English? Think about it, write it, and speak it. We will see in the next session.